செந்தமிழ் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் விடயம் சிறுகதை. எமது தளத்தின் 11வது சிறுகதை போட்டியின் வெற்றி படைப்பு. இப்படைப்பின் வெற்றியாளர் எழுத்தாளர் முகமது பாக்கி அவர்கள். போட்டியின் சிறப்பு நடுவர் எழுத்தாளர் பூங்காந்தள் அவர்கள். தலைப்பு: என் மூச்சு நீயடி. வானம் கொஞ்சம் கருத்திருந்தது. குளிர்காற்று உடலை தழுவ இதுவரை இருந்த வெப்பத்திற்கு அது இதமாக இருந்தது. சுபீட்சனும் கீர்த்தனாவும் கடற்கரை மணலில் கடலை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள். அலை கடற்கரையில் மெதுவாக உரசி மிக மெல்லிய சத்தத்தை எழுப்பியது. என்னப்பா அமைதியா இருக்கிறீங்க என்று தனது இடது பக்கமாக இருந்த சுபீட்சனை திரும்பி பார்த்து கேட்டாள் கீர்த்தனா. ஒன்றுமில்லை. நீங்க இப்படி அமைதியா இருந்ததை நான் ஒரு நாளும் பார்த்ததே இல்லையே. எப்பயாவது ஏதாவது கடுமையா யோசனைன்னா தானே எப்படி இருக்கிற நீங்கள். இப்ப என்ன யோசனை உங்களுக்கு? என்ன நடந்தது சொல்லுங்க. ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை. அவளை இப்படி யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க. பொய் சொல்லாதீங்கப்பா. சற்று அமைதியின் பின்னர், மறுத்துக்கிறதும் சொன்னவர் அவங்கள்ட்ட என்ன சொன்னவ? அவன் முகத்தை நேராக பார்த்து கேட்டாள் கீர்த்தனா. கிட்டத்தட்ட சுபீட்சன் அதிர்ந்தே போனான். அது உனக்கு எப்படி என்று தடுமாறினான். அவனது கண்கள் சற்று கலங்கின. ஜே, தயங்காம சொல்ல வேணும் என்று அவனது கண்களை கூர்ந்து கவனித்தாள். அது அது வந்துமா? என்ன, ஏன் இப்ப பதட்டப்படுறீங்க? தயங்காம சொல்லுங்க. ஒரு பெருமூச்சை இழுத்து விட்டான் சுபீட்சன். அது வந்து கீர்த்தனா, உன்னால அம்மாவாக முடியாதுன்னு சொல்லிட்டேன் என்றவன் கண்கள் கலங்கி கசக்கிக் கொண்டான். என்ன அழறீங்களா? அழாதீங்க, கவலைப்படாதீங்க என்று அவன் நாடியை பிடித்து கேட்டுவிட்டு அவன் தலைமுடியை கோதி விட்டாள். திரும்பி கடலை பார்த்தாள். கடல் பரந்து விரிந்து அமைதியாக இருந்தது. தொடுவானத்து மேகங்கள் ஒன்று கூடி கருத்து கிடந்தன. கரையில் அலை மெல்லிய சத்தத்தோடு ஓய காத்திருந்தது. என்னப்பா, ஏன்டா அவளை கல்யாணம் பண்ணிட்டோம் என்று சொல்லி யோசிக்கிறீங்களா? வேற யாரையாவது ஒருத்தரை கல்யாணம் கட்டியிருந்தா இந்த 5 வருஷத்துல எப்படியும் 2 பிள்ளைக்குண்டாலும் அப்பாவாகி இருப்பேன் என்று சொல்லித்தானே யோசிக்கிறீங்கள், அப்படித்தானே என்று கடலை பார்த்து கொண்டு கேட்டாள் கீர்த்தனா. ஏன் அம்மா இப்படி கேட்குறீங்க? சத்தியமா எனக்கு அது கவலையே இல்லைன்னு சொல்றேன் தானே. உன்னை கல்யாணம் எப்போ நான் கட்டணனோ அண்டையிலிருந்து இன்று வரைக்கும் நான் கவலைப்பட்டதே இல்லை கீர்த்தனா. எனக்கு நீ கிடைச்சது பெரிய ஒரு வரம். எனக்கு எவ்வளவு உண்ட கடமைகளை நீ ஒரு மனைவியா, ஒரு பெண்ணா நீ எனக்கு எவ்வளவு நீ செய்கிறாய். நான் எப்பயுமே அதை நினைச்சு கவலைப்பட்டதில்லை. எனக்கு நீ எந்த ஒரு குறையுமே விட்டதில்லை. நான் ஏன் பிறகு கவலைப்படணும் சொல்லு என்று அவன் கூறி முடிக்க முன்னமே, அப்ப உங்களோட கவலை என்ன கிட்டனா? இந்த செய்திய என்னால தாங்க இயலாதுன்றதை விட இதை உன்னிட்டு சொன்னா நீ எப்படி தாங்கி கொள்ளுவியோன்றதான் என்ற கவலை. அதுதான் உண்மை, அதை புரிஞ்சு கொள்ளு. கீர்த்தனா சுபீட்சனின் முகத்தை பார்த்தாள். சுபீட்சன் அவளை பார்த்து, ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்து கொண்டு உன்னால அம்மாவாக இயலாதுன்ற ஒரு செய்தியை உன்னிட்ட சொன்னா அது நீ எப்படி நீ கீர்த்தனா தாங்குவாய் சொல்லி பார்க்கணும். அதுதான் கீர்த்தனா என்ற கவலை. இதை நினைச்சுதான் கீர்த்தனா நான் இத்தனை நாளும் உன்னிட்ட எப்படி சொல்றேன்னு தெரியாம எனக்குள்ளேயே வச்சு வச்சு வேதனைப்பட்டு கொண்டிருந்தேன் நான் என்றான் சுபீட்சன். நீங்க என்ன நேசிக்கிறீங்க தானே? உன்னை நேசிக்காம நான் வேற யாரை நேசிக்கிறது? நீதானே என் மூச்சே. மழைத்துளி ஒவ்வொன்றாக விழ ஆரம்பித்தது. இருவரும் எழுந்து நடக்க ஆரம்பித்தார்கள்.
கையில் வைத்திருந்த குடையை விரித்து தனது வலது கையில் பிடித்த சுடீட்சன் இடது கையை கீர்த்தனாவின் தோளில் பிடித்து, கீர்த்தனா என்று அவளது காதருகே கூப்பிட்டான். என்ன நீ குழந்த பிள்ளை மாதிரி இல்லை வட்டிவா இருக்கிற? பொய் இல்லை, மெய்தான். கீர்த்தனா நாணத்தோடு சிரித்தபடி அப்பை நினைச்சு கொண்டு என்றாள். சுவீட்சன் சிரித்து கொண்டு அவளை தன் நெஞ்சோடு இறுக்கி அணைத்து கொண்டான். மழை கனமாக பெய்ய ஆரம்பித்தது. இத்துடன் இச்சிறுகதை முற்று பெற்றது. மீண்டும் ஒரு சிறுகதை வாயிலாக உங்களை சந்திப்போம். நன்றி.